வணக்கம். 2026ஆம் வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கான பலன்களை கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைவது உங்கள் சதயம் ஜோடர் எம் மீனாட்சி சுந்தரம். நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். என்னுடைய செல் நம்பர் 9894541577. இந்த நம்பருக்கு உங்கள் சந்தேகங்களை பலன் கேட்கணுன்னாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஒரே நம்பர் தான், இந்த நம்பர் மூலியமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான இந்த வருட பலன்களை வாரி வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு ராசிகளுக்கும் எது மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்க போகிறோம். 2026ஆம் வருடம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். 2026ஆம் வருடம் தனுசு ராசியை பொறுத்த வரையில் குறிக்கோள் உங்ககிட்ட இல்லைன்னா வெற்றி பெற முடியாது. குறிக்கோள் அற்ற செயல் வெற்றி பெறாது அப்படிங்கிற தாரக மந்திரம் உங்களுக்கு தான் பொருந்தும். எப்போவுமே ஒரு குறிக்கோளோடையே செயல்படக்கூடிய நீங்கள் குறிக்கோள் அற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாதீங்க. குறிக்கோளுடன் செயல்படுங்கள், வெற்றி உறுதியாகிக்கிட்டே இருக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் 2026ஆம் வருடம் செல்வ செழிப்பை தரக்கூடிய வருடமாக மாறும். நீண்ட காலம் நடைபெறாத விஷயங்கள் அத்தனையும் நடக்கும். திருமணமாகட்டும், குழந்தை பிறப்பாக இருக்கட்டும், அல்லது ஒரு வீடு வாங்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அல்லது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சிந்தனையாக இருக்கட்டும், இந்த நீண்ட காலமாக எதிர்பார்த்து நடக்குமா நடந்துருமா, இப்போ நடந்துடும் அப்புறம் நடந்துரும்ங்கிற இந்த எதிர்பார்ப்போட எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ள இருக்கோ அத்தனையும் நடக்கும். இதுக்கு இறைவனுடைய அனுக்கிரகம் இந்த வருடம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிக்க. இந்த தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு சில பேருக்கு திருமணத்துக்காக வரன் பார்த்துருப்பீங்க, பேசிக்கிட்டே இருப்பீங்க, முடிவுக்கு வராது. அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு டக்குன்னு பேசியே முடிச்சிருவீங்க. யோசிக்காமல் முடிவெடுங்கள். முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கலான்னு சொல்லுவாங்க. நீங்கள் யோசிக்கவே வேணாம். ஏன்னா உங்களுக்கு அற்புதமான இந்த காலகட்டம், இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு நல்ல விதமாக மாறிடும், அவ்வளோதான். அந்த அடிப்படையில் இந்த ஜாதகத்துக்கு பலம் இருக்குது. தனுசு ராசியை பொறுத்த அளவில் குழந்தைகளுக்கு நல்ல அருமையான காலம். எந்த காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஏப்ரலுக்குள்ளே பரீட்சைக்கு உண்டான சோதனையான காலம்னு சொல்கிறோம் இல்லையா பிள்ளைகளுக்கு. ஆனால் தனுசு ராசி குழந்தைகளுக்கு இது சோதனை இல்லை, சாதனைக்குரிய காலம். அப்படி தான் எடுத்துக்கணும். இந்த சாதனை புரியக்கூடிய வருடமாக இந்த வருடம் ஆரம்பத்தில் இந்த குழந்தைகளுக்கு உருவாக போகுது. இது ரொம்ப சிறப்பான வருடம். இந்த வருடத்தில் நல்ல முடிவை நீங்கள் எடுங்க. உங்கள் கல்வியில் முழுமையான கவனம் செலுத்திங்கன்னா நிச்சயமாக வெற்றி உறுதி. அந்த வெற்றிங்கிறது லேசான வெற்றி இல்லை, மிகப்பெரிய வெற்றியாக மாறப்போகுது. அந்த அளவுக்கு பலத்தை தரக்கூடிய அமைப்பு, கிரக நிலைகள் பூரா இந்த வருடம் உங்களுக்கு முழுக்க சாதகமாக இருக்க போகுது. நீங்கள் எப்போவுமே தனுசு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன பரிகாரம், வயதானவர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வருஷம் பூரா வயதானவர்களுக்கு உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்ய உங்களுக்கு யோக பலன்கள் கூடும். உங்களுக்கான
இந்த யோக பலன்களை இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பரை ஒரு விசிட்டிங் கார்ட்லேயோ எழுதி உங்கள் பாக்கெட்லேயோ உங்கள் பர்ஸ்லேயோ பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்லேயோ வச்சுக்குங்க. டெய்லி எடுத்து பாருங்கள். வெற்றி உறுதியாகும். உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் சித்தியாகும். உங்கள் காரியம் தடையில்லாமல் செயலாகும். அந்த நம்பரை இப்போ சொல்கிறேன். 8154. இந்த 4 இலக்க எண்ணை மட்டும் நீங்கள் எழுதி வச்சு இந்த வருடம் மிக சிறந்த யோக வருடமாக நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு மாறுவதற்கு இந்த எண் உங்களுக்கு துணை புரியும். வாழ்த்துக்கள்.